தியானத்தை ஆரம்பிக்கலாம் ஃபாதர். ஸோ கத்தோலிக்க புதுவாழ்வு குழு சார்பாக ஃபாதர் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களோட நாங்கள் இணைந்து கொள்வது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம். இது நேர்ல வந்து உங்களை பார்த்திருக்கணும், விசா கிடைக்கல. நாங்க அருள் தந்தை அவருக்கு விசாவுக்கு லெட்டர் அனுப்பியிருந்தோம். ஆனா அந்த விசா அவங்க கொடுக்கல. ஸோ அதனால அவருக்கு வரையலாம் போயிருக்கு. டிலே ஆகுது. கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ அருள் தந்தை அவர்கள் கிட்டத்தட்ட பஃபலோவில் தான் இருக்கிறார். பட் எங்களுக்கு எல்லாரும் அங்கே போக முடியாத சூழலால் தான் நாங்கள் இணைய வழி மூலம் அவரோடு இணைந்து கொள்கிறோம். ஸோ முதல்ல நாங்கள் அருள் தந்தை அவர்களை ஒரு சிறிய அறிமுகத்தோடு அவருடைய அருளுரைக்குள்ளே நாங்கள் போகலாம். அருள் தந்தை அவர்களுடைய பெயர் அருள் தந்தை அருள்மணி. அருள் தந்தை அருள்மணி அவர்கள் இப்பொழுது சென்னை மயிலை உயர் மாவட்டத்தை சார்ந்தவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அருள் தந்தை அவர்கள் கிரைஸ்ட் காலேஜ் அதிபராக இப்பொழுது பணியாற்றுகிறார். அதுக்கு முன்பு அவர் உப அதிபராக பணியாற்றி, அதுக்கு முன்பு கிரைஸ்ட் காலேஜ் ஹாஸ்டல் டிரெக்டராக பணியாற்றி, இப்பொழுது வந்து அவர் கிரைஸ்ட் காலேஜின் அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அருள் தந்தை அவர்கள் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் அதிலே அவர் PhD செய்திருக்கின்றார். இப்பொழுது வந்து ஸ்கிரிப்சர் வேர்ட் ஆஃப் காட் அதிலே PhD செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அருள் தந்தை அவர்களுடைய பணி வாழ்விலே கல்வி பணி ஒரு பக்கமும், மறையுரை ஆற்றுவது மறைப்பணி இன்னொரு பக்கமாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை, மண்டே டு ஃப்ரைடே அவர் வந்து கல்வி பணியை செய்து கொண்டிருக்கின்றார். என்றால் அவர் கிரைஸ்ட் காலேஜிலே அதிபராக இருப்பதனாலே அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். சனி ஞாயிறிலே வந்து அவர் மறையுரை ஆற்றுகிற பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அருள் தந்தை அருள்மணி அவர்களை நாம் இப்பொழுது இதிலே அறிமுகமாக்கப்பட்ட பின்பு இதில் இணைந்திருக்கிற எமது குழுவை சார்ந்தவர்கள் நீங்கள் வந்து யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தால் அருள் தந்தை அருள்மணி அவர்களுடைய ஒளி நாடாக்கள் நிறைய உண்டு. அதிலே நிறைய மக்கள் பார்த்து பயனடைகிறார்கள். ஸோ நீங்களும் அதை பார்த்து பயனடையலாம். அருள் தந்தை அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் அப்படி என்றல்ல, ஆனால் அவரை கூப்பிடுகிறவர்கள் அவருடைய வீடியோவை இணைய வழியிலே தரமேற்றி நிறைய மக்கள் அதன் மூலமாக பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அருள் தந்தை அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய பணிக்காக வந்திருந்தார். ஸோ அப்படி வந்திருந்த பொழுதுதான் உங்களை எல்லாருக்கும் தெரியும், சாந்தாக்கா அவர்களுடைய இல்லத்தில தான் அவர் வந்திருந்தார். ஸோ அவர்கள் மூலமாகத்தான் நாம் அறிமுகமானோம். அப்படி அறிமுகமானதுனாலே இங்கு அவர் வர முடியாத சூழல் வந்ததுனால் நாங்கள் இணைய வழி மூலம் அவரோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி அவருடைய அருளுரையை கேட்கலாம் என்றுதான் இன்றைய இந்த ஒன்றுகூடலை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். ஸோ அருள் தந்தை அவர்களை நாங்கள் மீண்டும் வரவேற்கின்றோம். கத்தோலிக்க புதுவாழ்வு குழு சார்பாக நாம் இப்பொழுது அருள் தந்தை அவர்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் எங்களை தொடர்ந்து இப்பொழுது இறைவார்த்தையின் தலைப்புக்களை வழிநடத்துவார். இன்று எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கின்ற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால் கத்தோலிக்க திரு அவையில் இறைவார்த்தை ஒளியில் குடும்ப வாழ்வு என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு எங்களோடு அவர் பேச போகின்றார். கத்தோலிக்க திரு அவையில் இறைவார்த்தையின் ஒளியில் குடும்ப வாழ்வு. ஸோ வருகின்ற திங்கட்கிழமை வந்து அவர் வந்து இறை வார்த்தையின் ஒளியில் அல்லது தூய ஆவியின் ஒளியில் கிறிஸ்தவ வாழ்வு என்ற தலைப்பிலே நம்மோடு பேச இருக்கின்றார். ஆகவே நாம் இப்பொழுது அருள் தந்தை அவர்களுடைய அருளுரையிலே பங்கு பெறலாம். தேங்க்யூ ஃபாதர், காட் பிளஸ். நாங்கள் இப்பொழுது உங்களுடைய அருளுரையை கேட்க தயாராக இருக்கின்றோம். 12 பேர் இருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நான் யாரை பார்த்து பேசுகிறேன் என்று தெரிந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆடியோ மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா ஐ கேன் see you and talk. உங்களோட முகமுகமாக பார்த்து பேசுவதற்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சில பேர்லாம் வீடியோலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. முடியலன்னா வேண்டாம். நன்றி. முதலில் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இறைவன் இந்த ஒரு அரிய வாய்ப்பை, ஒரு அழகான ஒரு வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்குமே கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி.
இறைவனுடைய செயல்கள் வந்து யாரும் எளிதாக விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அது ஒரு மிகப்பெரிய மறை உண்மை. ம்ஹ்ம். ஆகவே அந்த மறை உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நம்ம அவருக்கு நன்றி சொல்றோம். ஏனென்றால், அவர் செய்கிற எல்லா காரியங்களுமே நமக்கு மகத்தானதாக, நன்மை பயக்கக்கூடியதாக, ஆசீர்வாதமானதாக மட்டுமே இருக்கும். ம்ஹ்ம். இறைவனுடைய காரியம் மட்டும் தான் எப்பொழுதுமே தீமையானதாக, கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக இருக்கவே இருக்காது. அப்படியே என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில கெடுதல்கள், கேடுகள் நடந்தால், அது ஒன்று சாத்தானால் அல்லது உலகத்தினால் அல்லது என்னுடைய சொந்த தீய எண்ணத்தினால் மட்டும் தான் அந்த தீமைகள் நடக்கின்றதை ஒழிய, என் வாழ்க்கையில் நடக்கிற, என் உலகத்தில் நடக்கிற அத்தனை நன்மைகளுக்கும் மூல காரணம் இறைவன் மட்டும்தான். ஆகவே இந்த ஒரு நன்மைத்தனத்திற்காக முதலில் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எப்பவுமே நன்றி சொல்லுவோம். ஏன்னா என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு துளி அல்லது ஒவ்வொரு நிமிட அல்லது ஒவ்வொரு நொடி நன்மைகளும் அவரிடமிருந்து வருபவை மட்டும்தான். அப்படிங்கிறதுல நம்ம முதல்ல வி ஷுட் பி கன்வின்ஸ்ட். ஆகவே அதுக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்றேன். 2வது சாந்தா அம்மா. ஷீ டுக் ஆல் தி எஃபர்ட்ஸ். அந்த அம்மா தான் அவங்க எல்லா முயற்சிகளும் எடுத்தாங்க. பாவம் அவங்களுக்கு இடையில மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. ஆனாலுமே அந்த நிலையிலும் அவரும் அவருடைய துணையாக அவருடைய கணவர் டாக்டர் பால் அவரும் இணைந்து அவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. அதனால இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் அவங்க 2 பேருக்காக. அந்த அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அந்த வருத்தத்திலும் அவர்கள் இந்த ஒரு அரிய முயற்சியை எடுத்து நாம் அனைவரும் இன்று இப்படி பார்த்து பேசுவதற்கு ஒரு வழியாக அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 3வதாக நம்ம பிரதர் ஜேசு. அவர் என்னை கனடாவிற்கு அழைத்து வர வேண்டும் என்று விரும்பி எல்லா விதமான அடிப்படை பணிகளையும் செய்தார். அது என்னமோ கடவுளுக்கு இந்த முறை சித்தம் அல்ல, விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை நிச்சயமா கடவுள் அழைத்து வருவார். ஆகவே நம்மளுடைய பிரதர் ஜேசு அவருக்காகவும் நான் நன்றி சொல்றேன். கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நீங்க வந்திருக்கிற உங்களுக்காக நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ப்ரெசன்ட். நீங்க நிறைய கேள்விகள் கேட்கலாம். நான் கொஞ்சம் சுருக்கமா பேசிடுறேன். நீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதனுடைய பதில் அடிப்படையா வைத்து நம்ம இன்னொரு கொஞ்ச நேரம் ஒரு 5 அல்லது 10 நிமிடம் நம்ம அதை பற்றி பேசலாம். எந்த நேரத்திலும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தியோ அல்லது சாட் பாக்ஸ்ல போட்டீங்கனாலும் நான் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னை கேட்கலாம். ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா நான் பேசலாம். ஓகே, நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜேசு பிரதர், நான் ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? நல்ல கிளியரா இருக்குது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. எனக்காக யாராவது ஒரு வசனம் வாசிக்க முடியுமா? எபேசியர் 6வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். எபேசியர் 6, 19, 20 வசனம். You can read in any language of your choice. So you don't have to worry about the language. Language should never be a barrier for the word of God. அதனால உங்களுக்கு எந்த வார்த்தை, எந்த வசனங்கள் உங்களுக்கு எளிதா வாசித்து புரிந்து கொள்ள முடியுமோ அதுல நீங்க வாசிங்க. நான் தமிழ்ல சொல்றேன், விளக்கமும் சொல்றேன். ஆங்கிலத்துல சொல்லணும்னாலும் ஆங்கிலத்திலயும் நான் சொல்றேன். எபேசியர் 6, 19, 20வது வசனம். இது நீங்கள் அனைவரும் எனக்காக ஜெபிக்க போகிற வசனம். அதனால தான் நான் முதல்ல இதை எடுக்க சொன்னேன். தயவு செய்து எடுத்துக்கோங்க. எபேசியர் 6, 19, 20. நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கின்றேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள். ஆமென். ஆமென். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே இறைவார்த்தை மட்டும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பத்தை அல்லது தனிப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்துகிற அல்லது இறைவார்த்தையை பயன்படுத்தி தன்னுடைய தனிப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்துவதாக ஒருவர் எப்பொழுதுமே மறைவுரை ஆற்றக்கூடாது. ஆகவே இறைவன் தருகிற வார்த்தைகளை மட்டுமே நான் உங்களோடு பேசுவதற்கு தேவையான அந்த அருளை, அந்த ஞானத்தை, அந்த வார்த்தைகளை இறைவன் எனக்கு தர வேண்டும்படி நீங்கள் எனக்காக இந்த நேரத்தில் மன்றாடும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இறைவார்த்தை நம்ம துவங்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவனே நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அதை முதல்ல எரேமியா 1வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்ப்போம். அதை எடுத்துருங்க. எரேமியா 1:12.
ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது இறைவன் சொல்றாரு. அதை நமக்குரிய வார்த்தையாக இன்னைக்கு நம்ம மாத்தப் போறோம். நமக்குரிய தாரக மந்திரமாகவும் நம்ம அத மாத்தப் போறோம். எரேமியா 1:12. அதற்கு ஆண்டவர் என்னிடம், ம். நீ கண்டது சரியே. என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன் என்றார். அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்களேன். நானும் நீ கண்டது நீ சரியே. கண்டது சரியே, என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன் என்றார். என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன் என்றார். நல்லா கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இது நிறைய பேருடைய கவனத்திற்கு இந்த வசனம் டக்குன்னு போகாது. இது ஆண்டவர் சொல்றாரு. நம் மனுஷன் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு. என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன். Do you understand the emphasis given on that particular word? நானும் விழிப்பாயிருப்பேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? என் வாக்கை செயலாக்க நீங்கள் விழிப்பாயிருக்க வேண்டும். என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன். ஆண்டவர் சொல்றார். அவருடைய வார்த்தையை செயல்படுத்துவதிலே நாம் அனைவரும் விழிப்பா இருக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு நேரிடையாக கட்டளை கொடுக்கிறார். அதனால இன்னைக்கு இந்த டாக்குடைய தாரக மந்திரமே, ஆண்டவருடைய வாக்கை செயலாக்க நான் விழிப்பா இருப்பேன். சொல்லாம அந்த பிரேயரை சொல்லாம எல்லாரும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரின் வார்த்தையை செயலாக்க நான் விழிப்பா இருப்பேன். சரிங்களா? இது ஆண்டவர் சொல்றாரு. அது நம்முடைய வசனமாவும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சொல்றோம், ஆண்டவரே உம்முடைய வசனங்களை செயல்படுத்துவதற்கு நான் விழிப்பா இருப்பேன் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, ஏன் குடும்பம் இறை வார்த்தையின் ஒளியில் கிறிஸ்தவ குடும்பத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல குடும்பத்தை பற்றிய ஒரு சில செய்திகள், திருச்சபை கத்தோலிக்க திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற செய்திகளை சொல்றேன். இந்த செய்தியை நான் வந்து the traditional Catholic family, bedrock of the Catholic Church, bedrock of society and culture, a handbook for matrimony by John Lacan அவருடைய புத்தகத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன் இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவரு 8 விதமான முக்கியமான திருமணத்தினுடைய அந்த அங்கங்களை சொல்கிறார். அது முதல்ல வெளிப்படுத்துறேன். நம்பர் 1, there are 8 essential marks of marriage or family. 8 essential marks of marriage. இந்த 8 முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துகள் இருக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்வுல, திருமண வாழ்வுன்னு வச்சுக்கோங்களேன். It must be between one man and one woman. இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய இல்லையா விவாதத்திற்குரிய ஒரு தலைப்பாகவே மாறி போயிருக்கிறது. இன்னைக்கு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதுதான் முதல் புள்ளி. இட் மஸ்ட் பி பிட்வீன் ஒன் மேன் அண்ட் ஒன் உமன். குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய தலைவராக தலைவியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிச்சயமாக இருக்கணும். நம்பர் 2, இது கேத்தலிக் சர்ச்சோட டீச்சிங். நம்பர் 2, the primary end is the procreation and education of children. இதனுடைய முதன்மையான குறிக்கோள் என்ன? திருமணம் குடும்பத்தினுடைய முதன்மையான குறிக்கோள் என்ன? the procreation and education of children. குழந்தைகளை பெற்றெடுப்பதும் அவர்களை பயிற்றுவிப்பதும். இங்க பயிற்றுவிப்பது என்பது வெறுமனே உலக கல்வியை கொடுப்பது மட்டும் அல்ல. ரொம்ப ரொம்ப நம்ம அதை மனசுல பதிவு வச்சுக்கணும். இறை செய்தி முதல்ல, 2வது தான் உலக செய்தி. நம்ம எப்படி மாறிட்டோம் அப்படின்னா, முதல்ல உலக கல்வி, 2வது தான் கடவுள் சார்ந்த கல்வி நம்ம சொல்றோம். பவுல் அடிகளார் சொல்றாரு இல்லைங்களா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம், ரொம்ப அழகான வசனம். கிறிஸ்துவின் பொருட்டு நான் எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அதுக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெறுவதற்கு நான் அனைத்தையுமே குப்பை என கருதுகிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெறுவதற்கு நான் அனைத்தையுமே குப்பை. இத சொன்னவர் யார் தெரியுமா? தன்னை பற்றி பெருமையாக பேசியவர். நான் ஒரு பரிசேயன், நான் கமாலியலிடம் கல்வி பயின்றவன், உயர்கல்வி படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்ன அதே நபர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெறுவதற்கு நான் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்றார் பிரியமானவர்கள். அதனால பிள்ளைகளை பயிற்றுவிப்பது தான், அதுதான் முதன்மையான குடும்பத்தினுடைய கடமையாக இருக்கிறது. 3வது, மேரேஜ் இஸ் இன்டிசொல்யூபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முறிவுபடா தன்மை. இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் ஆகுது. சில தவறான காரியங்கள் நம்முடைய திருச்சபையை ஏற்றுக்கொள்கிறது.
ஆனா உண்மையிலேயே பார்க்கணும்னா திருமணம் என்பது முறிவுபடாத இருக்க வேண்டியது. ஏனென்றால் அந்த முறிவுபடாத தன்மையில் இருக்கிற குடும்பங்களுக்குள் வளர்கிற பிள்ளைகள் இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுவதற்கான வாய்ப்பை, வழியை பெறுகிறார்கள். அதனால மற்ற குடும்பங்கள் அப்படி இல்ல நம்ம சொல்லல. நம்ம சொல்றது என்னன்னா, அப்படி முறிவுபடாம இருக்கும்பொழுது தகப்பனுடைய அன்பும், தாயினுடைய அன்பும் கிடைத்து, அவருடைய வழிகாட்டுதலை பெற்று, பிள்ளைகள் இன்னும் ஆழமாக நம்பிக்கையில் வளர்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. இட் மஸ்ட் பி ஓப்பன் டு லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையை பாதுகாக்கிற, வாழ்க்கையை கொண்டாடுகிற, வாழ்க்கைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற குடும்பமாக இருக்கணும். The couple must be free to marry and there must be no coercion. அங்க எந்த விதமான ஃபோர்ஸும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய விதமான திணிப்புகள் வந்துருச்சு திருமணத்துக்குள்ளே. சாதிய திணிப்பு உங்களுக்கு தெரியும். இல்லையா? அதுக்கப்புறம் வேற விதமான பெருமை, தற்பெருமை, குடும்ப பெருமை. இன்னைக்கு குடும்பங்கிறது ஒரு ஆணும், பெண்ணும் இறைவனுடைய பார்வையில் இணைவது. இறைவனால் இணைக்கப்படுகிறார்கள். அதுல வந்து எந்த விதமான பணம், டவுரின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் அது உள்ள வராம, இறைவனால் இணைக்கப்படுகிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கணும். நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். அவங்க எந்த சாதி, மதம் அதெல்லாம் போய் பார்க்காம, அவர்கள் உண்மையிலேயே இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்ன்றது தான் அதனுடைய முதன்மையான கருத்து. அப்புறம் கன்சென்ட் டு மேரேஜ் மஸ்ட் பி ஃப்ரீலி கிவன். அவர்கள் உளமாற அந்த திருமணத்தை, அந்த குடும்ப வாழ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். ஃபைனலி மேரேஜ் இஸ் a யூனியன் ஃபார் லைஃப். அது வாழ்க்கைக்கான ஒரு இணைப்பு. அது வாழ்க்கைக்கான ஒரு பந்தம். வாழ்வை வெளிப்படுத்துகிற அல்லது வாழ்வை உருவாக்குகிற அல்லது வாழ்வை வளர்த்தெடுக்கிற, வாழ்வை உற்சாகப்படுத்துகிற ஒரு பந்தமாக குடும்பம் இருக்கணும். எப்பவுமே லைஃப் ஓரியன்டா இருக்கணும். லைஃபை கெடுக்கிற, லைஃபை அழிக்கிற ஒரு விஷயம் குடும்ப வாழ்வு கிடையாதுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியாம போனதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வாழ்க்கைக்கு எதிரான ஒரு உலகமாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. This world of instancy and feverish activity. People are after destruction. People are after death. அது அவங்களுக்கு தெரியாமே இல்லையா? இந்த டெக்னாலஜி, இந்த காரியங்கள் குடும்பத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அழிவை நோக்கிய ஒரு வாழ்க்கையா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா அது வாழ்வை நோக்கியதாக இருக்கணும். நான் நிறைய விஷயம் அதை பத்தி சொல்லலாம். ஆனா நம்ம அதை சுருக்கமா இறைவார்த்தைக்குள்ள நம்ம இதை ஒடுக்க போறோம். அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன ஜான் லேக்கன் அவருடைய புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த செய்தியை நம்ம இறைவார்த்தைக்குள்ள பார்க்க போறோம். இந்த 8 பாயிண்ட் கொஞ்சம் சீரியஸான பாயிண்ட் தான். எல்லாருக்கும் தெரிந்தது தான். இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினை. We cannot deviate from the Catholic Church இல்லையா? ஸோ கேத்தலிக் சர்ச்ல இதை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஃபாதர், அப்ப இந்த கால சூழ்நிலையில இங்க நம்ம பார்த்திருக்கிற அந்த 8 பாயிண்ட்டுமே அடி வாங்குது. பார்த்திருக்கீங்களா? ஏதோ ஒரு விதத்துல ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு விதத்துல இல்லையா திருமணத்துக்குள்ள விரிசல், திருமண பந்தம் வந்து ஒரு வாழ்வுக்கான பந்தமா இல்ல இன்னைக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்கிற எலெக்ஷனே வந்து அபார்ஷன் அடிப்படையா வந்து மாறிடுச்சு. பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இன்னைக்கு. ஆகவே இன்னைக்கு வாழ்க்கைக்கு எதிரான செயல்பாடுகள் இன்னைக்கு நிறைய உலகத்துல கிளம்பிடுச்சு. இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு தலைப்பு எடுத்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்து விவாதிக்கிறது உண்மையிலேயே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு நேரமாக நான் பார்க்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன் இல்லையா? அவர் இந்த நேரத்துல என்னை கூப்பிட்டு சொன்னாலும் நான் சொன்னேன், கண்டிப்பா நான் பேசுறேன். ஏன்னா இது உண்மையிலே இன்னைக்கு மக்கள் வந்து எல்லாரும் பேசணும், விவாதிக்கணும். கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள நிறைய எழுப்புதல்கள் வரணும். மக்கள் இதை பற்றி நிறைய காரியங்கள் பேசிதான் இன்னைக்கு வந்து இதை உருவாக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துக்கலாம் அப்படின்னு தனிப்பட்ட விதத்துல இருக்காங்க. அதனால இது காணாம போயிடுச்சு. ஓகே, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போறோம். அப்போ உங்களுக்கு இந்த 8 பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. இதற்குள்ள அமைக்கப்படுகிற அந்த குடும்பம், அந்த திருமண பந்தம் எப்படி இருக்க வேண்டும், அது இறைவனுக்கு எப்படி உகந்ததாக மாற்றப்பட வேண்டும். எடுத்துக்கலாங்களா? வசனம் எடுக்கலாமா? மத்தேயு 13வது அதிகாரம் 14, 15 வசனங்கள். சீக்கிரம் எடுங்க. மத்தேயு 13, 14, 15. மத்தேயு 13, 14, நீங்க இந்த வசனத்தை மறக்கவே மாட்டீங்க. மத்தேயு 13வது அதிகாரம்னு சொன்னீங்கன்னாவே வசனம் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். 14, 15. சரிங்களா? எடுங்க. இவ்வாறு செல்வேக வாசிங்க. இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் நிறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. இதை இயேசு சொல்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இயேசு சொல்றாரு. நீங்க சொல்லல, நான் சொல்லல. இவ்வாறு நிறைவேறுகிறதுன்னு சொல்றாரு. அது எவ்வாறு நிறைவேறுகிறதுனா இப்ப நம்ம பார்க்க போறோம். வாசிங்கம்மா. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை.
இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்துப் போய்விட்டது, காதும் மந்தமாகி விட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். எனக்காக சகோதரி எனக்காக மறுபடியும் ஒரு வாட்டி வாசிங்க. ரொம்ப நல்ல வசனம். நீங்க தயவு செய்து நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு லிசன் டு எவ்ரி வேர்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். நல்லா கவனமா கவனிங்களேன். வாசிங்க. இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. அவர்கள்னு இயேசு யார சொல்றார்? நம்மள சொல்றார். நம்மிடம். நம்மை பார்த்து சொல்லுகிற வசனம் இது. இது அந்த காலகட்டத்துல சொல்லப்பட்ட வசனம் இல்ல. ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெளிவா தெரியுது. இயேசு அங்கிருந்த மக்களை பார்த்து சொல்கிறார், இவர்களிடம் இது நிறைவேறுகிறது. அப்படின்னா நம்மிடம். என்னையும் சேர்த்து சொல்றேன் நான். குருக்களாகிய எங்கள் திருச்சபையில இருக்க எல்லாரையும் நான் சேர்த்து சொல்றேன். நம்மிடம் இது நிறைவேறுகிறது. என்ன நிறைவேறுகிறதுனா ரொம்ப முக்கியம். அம்மா வாசிங்க. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் என்ன வார்த்தை பாருங்க. கண்களால் உங்கள் பார்த்து கொண்டு காதால் தொடர்ந்து கேட்டும் நீங்கள் கருத்தில் கொள்வதே இல்லை. யூ டோன்ட் ஈவன் worry about it. You don't even give a thought to it. அதை பற்றி எந்த விதமான ஒரு பொருட்டும் கொள்வதில்லை. நம்ம வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். we live as if we are going to live permanently. Are we going to live permanently? இந்த உலகத்துல நம்ம வாழ போறோமா பெர்மனண்டா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? Any billionaire in this world can say that? நான் பெர்மனண்டா வாழ்ந்துடும் ஒரு பில்லியனர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம அப்படி வாழ்றோம். நம்ம அறியாமையே நம்ம அப்படி வாழ்க்கை ஒரு வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னமோ பெர்மனண்டா இந்த உலகத்துல வாழ போற மாதிரி இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, கருத்திலே கொள்வதில்லை, ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம், கண்டுக்கவே மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? நம்மள ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க பிள்ளைங்க. ஏதோ ஒரு ஜந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. நம்மள அப்படிதான் நினைப்பாங்க நம்ம பிள்ளைங்க. அப்படிதான் இருக்கும் நம்ம அப்பா அப்பா கிட்ட. நம்ம கடவுள் கிட்ட நம்ம அப்படிதான் இருக்கும். அவர் என்ன சொன்னாலும் அதை கருத்திலேயே கொள்வதில்லை, காதிலேயே வாங்குவது கிடையாது. நம்ம அப்படி மாறிட்டோம். என்னமா வாசிங்கம்மா. உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. You keep seeing right in front of your eyes every day the miracle happening in the Eucharist இல்லையா? நற்கருணையில நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிரோடு நமக்கு முன்னாடி வந்து இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து பார்த்தும் அவரை கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு பாருங்க கத்தோலிக்க மக்கள் எனக்கு கண்ணீர் வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. எந்த அளவுக்குன்னா நற்கருணை ஒரு பொருட்டாவே எடுக்கிறது இல்லைங்க. நற்கருணை ஒரு பொருட்டாவே இல்லை. அவமரியாதையில இன்னும் எந்த அளவுக்கு அவமரியாதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அவமரியாதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வரார் நம்ம முன்னாடி. ஆனா அதுல பத்தி நமக்கு கவலையே இல்லை. நீங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் அதை நீங்கள் அறிந்து கொள்வதே இல்லை. வாசிங்கம்மா. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகி விட்டது. இந்த வார்த்தை நான் சொல்ல முடியாது. இயேசு சொல்றதுனால நான் பிழைச்சேன் இல்லைங்களா? எப்படி சொல்றாரு பாருங்க. ஆனா நம்மளை பார்த்து சொல்றாரு, இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய் விட்டதாம். என்ன வார்த்தை பாருங்க அந்த வார்த்தை. கொழுத்து போய் விட்டதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டேய் உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, இந்த மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய் விட்டது. எதனால கொழுத்து போகும்? கொழுப்பு யாருக்குங்க வரும்? கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, யாருக்கு வரும்? சும்மா சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லலாம். உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படி சொல்லுவோம். யாருக்கு சொல்லுவோம்? அகம்பாவம் அதாங்க, அது யாருக்கு சொல்லுவோம்? யாருக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு? ஏன்னா அவருடைய செயல் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொல்லவா? கொஞ்சம் பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணம் வரும். பார்த்திருக்கிறீங்களா? கொஞ்சம் படிச்சுட்டாலும் வரும். கொஞ்சம் படிச்சுட்டா எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா? அப்ப என்ன வரும்? கொழுப்பு வரும். கரெக்ட்டுங்களா? நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம லைஃப்ல. பணம் வந்துட்டா அந்த பிஹேவியரல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் மாறும். பணம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிஹேவியரும் பணம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பிஹேவியர்லயும் நீங்க பாப்பீங்க, ஒரு ராடிக்கல் சேஞ்ச் பாப்பீங்க. இந்த ஆளாயா இப்படி இருக்கிறாரு? இப்படி இருக்க மாட்டாரே, முன்னாடி நல்ல தங்கமா பேசுவாரு, ரொம்ப தன்மையா இருப்பாரு அப்படி நம்ம நினைச்சிருப்போம். பணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுடைய பிஹேவியர்ல அப்படி ஒரு சேஞ்ச் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்பதான் நம்ம சொல்லுவோம், கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அவனுக்கு அப்படிதான் சொல்லுவோம். அதே மாதிரிதான் படிப்பு. சில பேர் படிச்சதுக்கு அப்புறம் வந்துடும் கொழுப்பு. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க. ஒண்ணுமே தெரியாதுங்க. பிஎஸ்சி முடிச்சுட்டு யோசிச்சு உட்காருங்க, இன்னும் நிறைய படிக்கணும், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறோம். ஒண்ணுமே தெரியாதுங்க. உண்மை அதுதான் லைஃப். ஆனா நிறைய பேருக்கு மண்டையில ஏறிடுது. அப்பதான் நம்ம சொல்றோம் உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? பணம், சில பேர் பதவி, சில பொறுப்பு, சில அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கொழுப்பு வந்துடும்.
அப்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு சுகம் கிடைக்கும் பொழுது, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் பொழுது, அப்பொழுதுதான் நம் கடவுளை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறோம். இது உண்மை. சீராக்கின் ஞானம் 28வது அதிகாரம் நினைக்கிறேன். அது நீங்க வாசிக்க வேண்டாம். குறிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா வாசிங்க. அதுல போட்டிருக்கு, செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க ஒருவருக்கு ஆணவம் அதிகரிக்கும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க ஒருவருக்கு ஆணவம் அதிகரிக்கும். தான் உண்மை. தான் உண்மை. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, என் மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டதுன்னா என்ன நினைக்கிறாங்க? ஐ டோன்ட் நீட் காட்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நினைக்கிறாங்களா இல்லையா? நான் இப்ப அமெரிக்கால இருக்கேன், நீங்க கனடால இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம சுத்தி பார்க்குற எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையில எப்படி ஆயிடுது? ஐ டோன்ட் நீட் காட்னு சொல்றாங்க. எங்க இருந்துங்க வருது அந்த வார்த்தை? எங்க இருந்து வருது? பணத்தினால, படிப்புனால, எனக்கு கொஞ்சம் தெரியுங்கிற எண்ணத்தினால மட்டும்தான் அது வருது. இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. எங்க ஓடி போய் நிப்பாங்க சொல்லுங்க பாப்போம்? கடவுள்கிட்ட தான் ஓடி போய் நிப்பாங்க. இந்த ஃபாதர், இங்க இருக்கிற ஃபாதர் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். பாரிஷ் பிரிஸ்ட் ஃபாதர் பால் அவர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ட்வின் டவர் அட்டாக் பண்ண உடனே சர்ச் எல்லாம் ஃபுல்லா இருந்துச்சாம். ட்வின் டவர் அட்டாக் பண்ண கொஞ்ச நாள் அதுக்கு அடுத்த 4-5 வாரம் பாத்தீங்கன்னா சர்ச் எல்லாம் ஃபுல்லி பேக்டாம். பாத்தீங்களா? உயிர் பயம் வந்த உடனே எங்க ஓடுறோம்? அவர்கிட்ட தான் ஓடுறோம். இந்த பணத்தையும் படிப்பையும் இந்த உடம்புக்கு சுகம் கொடுக்குற இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துருங்களேன் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து, கடைசியில எங்க ஓடி ஆகணும்? அதெல்லாம் இருக்கிறதுனால தான் என் நெஞ்சம் கொழுத்து போய் விட்டது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப தெளிவா. தயவு செய்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். சொல்லுங்கம்மா. அம்மா வாசிங்க. காதும் மந்தமாகி விட்டது. இது அவர் ஜோக்குக்கு சொல்ற மாதிரி சொல்ல, உண்மையாவே சொல்றாரு. காது மந்தம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்து கேட்கிற மாதிரியே இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம கூட அனுபவிச்சிருக்கோம். நமக்கு யாராவது ஒருத்தங்க பேசுறது பிடிக்கலன்னா நமக்கு காது மந்தமாயிடும். உள்ள போகாது. ஏன்னா அவர் பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால எனக்கு கேட்க பிடிக்கனால அமைதியாயிருவேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என் பிள்ளைக்கு காது மந்தமாயிருச்சுன்னா, என் பிள்ளைக்கு நான் சொல்றது பிடிக்கல. நமக்கு எல்லாமே ஸ்வீட்டாவே சொல்லணும். இன்று ஆண்டவர் உங்களுக்கு அப்படி இதை கொடுக்க போறாரு, அதை கொடுக்க போறாரு. ஸ்வீட்டா சொல்லி பாருங்க. எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஏய் ஒழுங்கா இரு, இதை செய்ய, இதை செய்யாத, அப்படிலாம் சொல்லி பாருங்க. நமக்கு பிடிக்காது. அப்ப என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா காது மந்தமாகிவிடும். அதனாலதான் இன்னைக்கு பிரிவினை சபைக்கு பாதி பேர் ஓடுறது காரணம் என்ன? அங்க போனோம், இங்கே வாருங்கள் உடனடியாக வீடு வாங்கி விடுவீர்கள், இங்க வாருங்கள் உடனடியாக கார் வாங்கி விடுவீர்கள். கேட்கறதுக்கு இனிப்பா இருக்காங்க, ஓடிடலாம். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில அப்படி சொல்ல மாட்டாங்க. இதை செய், இதை செய்யாத, இப்படி இருக்கணும், இப்படி இருக்காத. போப்பாண்டவர் சொல்லிட்டாரு இத இல்லையா? நம்ம பிஷப் இதை சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பிரீஸ்ட் இதை சொல்லியிருக்கிறாங்க. இறை வார்த்தை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரிக்டா இருந்து பாருங்க, காது என்னவாயிடும்? மந்தமாயிடும். இன்னைக்கு அப்படி ஆயிட்டு இருக்கு. காது மந்தமாயிடும் இல்லையா? ஆண்டவர் சொல்ற நல்ல காரியங்கள் நம்ம காதுக்குள்ளேயே நிறைய நேரம் போறதே இல்லையா? அப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமா. வாசிங்கம்மா. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். இவர்கள் தான் மூடிக்கொண்டார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் மூடவில்லை. கவனிச்சிங்களா? யார் கண்ணை மூடிக்கிட்டா? இவர்கள் இவர்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? யார் மேல பழி போடுவோம்? எங்க ஃபாதர் சரியில்லை ஃபாதர், எங்க பங்குல. எங்க ஃபாதர் சரியில்லை. இல்லையா? ஃபாதருக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட். போப்பாண்டவருக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எல்லாருமே we are all waiting for one judgment இல்லையா? ஃபாதர் அதனாலே எனக்கு எனக்கு பிடிக்கல, சர்ச்சுக்கு போக பிடிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? இவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இவங்க தான் ஆண்டவரை நற்கருணையில பார்க்கல. இவங்க தான் ஆண்டவரை இறைவார்த்தையில பார்க்கல. இவங்க தான் மனுஷங்களை ஆண்டவரை பார்க்கல. அதனாலதான் இவர்கள் கண்களை இவர்களே மூடிக்கொண்டார்கள். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அது அடுத்தவங்க மேல பழி போடுவோம். இது மனித இயல்புன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது சாத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிற இயல்பு. மனித இயல்பு கிடையாது அது. அடுத்தவங்க மேல பழி போட்டு சந்தோஷமா இருப்போம் நம்ம ஜாலியா. இவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஐ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை செல்ஃப். ஞாபகம் வச்சுக்கணும். ஐ ஓன் மை மிஸ்டேக்ஸ். என் பாவத்திற்கு நான் தான் பொறுப்பு. அவன் என்னை தூண்டினான், அவள் என்னை தூண்டினாள், ஆகவே அதை நான் செய்தேன். ஆண்டவர் ஒத்துக்கவே மாட்டார். ரோமர் 14:12. அவரவர் பாவத்திற்கு அவரவர் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். புரியுதுங்களா? அவரவர் பாவத்திற்கு அவரவர் கணக்கு கொடுத்தே ஆகும். எங்க அப்பா பாவத்துக்கு நான் கணக்கு கொடுக்க மாட்டேன். என் பாவத்துக்கு தான் நான் கணக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 18 ஆண்டவர் சொல்லிட்டார்.
அதனால ரொம்ப தெளிவா இருக்கு ஆண்டவர். இவர்களே இவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். வாசிங்கம்மா. எனவே கண்ணால் காணாமலும் காதால் அதனாலதான் கேளாமலும் இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாக, காதால் கேளாமலும் காதிருந்தும் செவிடர்களாக, உள்ளத்தால் உணராமலும் உள்ளத்தால் இவர்களால் உணரவே முடியாதபடி, மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். சரிங்களா? இதெல்லாம் நடக்காததுனாலதான் இவர்கள் இன்னமும் மனம் மாறாமல் இருக்கிறார்கள். ஆகவே ஆகவே நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் அவங்கள ஹீல் பண்ணல. நான் இன்னும் அவங்கள ஆசீர்வதிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வசனத்தை கேட்கல. நீ என் வசனத்துல இருக்கிற நன்மையை பார்க்கல. நீ உள்ளத்துல அதை ஏற்றுக்கொண்டு நடக்கல. அதனால நான் இன்னும் உன்னை ஆசீர்வதிக்கல. இங்க நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பணம் மட்டுமே ஆசீர்வாதம் கிடையாது. சுகமான வாழ்க்கை ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேறு. எத்தனை புனிதர்கள் நோயில தானே இருந்தாங்க. அப்ப அவங்க ஆசீர்வாதம் இல்லாம இருந்தாங்களா? அது சாத்தானின் தூண்டுதல் இல்லையா? அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், குடும்ப வாழ்வை நீங்கள் கட்டி அமைக்க வேண்டும் என்றால், பிள்ளைகளே தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. கண்ணால பாருங்க. இல்லையா? உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள். நம் வாழ்க்கை நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள். நம்ம வாழ்றது யாருக்காகங்க வாழ்றோம்? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மனசார சொல்லுங்க. ஃபாதர் நான் எனக்காக தான் வாழ்றேன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாருமே முதல்ல நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோம். கரெக்ட்டுங்களா? 2வது அதுல அதுல அந்த குடும்பத்துல பிரையாரிட்டி யாரு? நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க. நம்ம உயிரை கூட கொடுப்போம் அவங்களுக்காக. அவங்க நம்ம வாழ்றதே அந்த பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வாழ்றோம். இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லிக் கொடுக்க போறேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது, நான் இறைவனுக்காக வாழ்வேன். நான் என் குடும்பத்துக்காக இல்ல, என் பிள்ளைங்களுக்காக இல்ல. நான் இறைவனுக்காக வாழும் பொழுது, அவர் என் குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதான் உண்மை. இல்லையா? இது ரொம்ப சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ங்க. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். நீ யாருக்காகமா வாழ்றேன்னு கேட்டா, நான் என் பிள்ளைங்களுக்காக வாழ்றேன். என் குடும்பத்துக்காக வாழ்றேன்னு சொல்லக்கூடாது நம்ம இனிமேல். நம்ம என்ன சொல்லணும் இனிமேலு? நான் இறைவனுக்காக வாழ்கிறேன். அவருக்காக வாழ்ந்தா மட்டும்தான், அவர் என்னையும், என் பிள்ளைகளையும், என் வாழ்க்கையையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நான் என் குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிக்கும்போது, என்னுடைய மை பிரையாரிட்டி பிகம்ஸ் மை ஃபேமிலி. இல்லையா? மை சில்ட்ரன் பிகம் மை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. God is not my first priority. உண்மையிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஏன் கத்தோலிக்கம்? கிறிஸ்தவர்களாகிய எல்லோருக்குமே இயேசுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. செகண்ட் தான் மத்த எல்லாமே. ஆனா நம்ம இதை வைஸ் வர்சாவா மாத்திட்டோம். நம்ம முதல்ல நம்ம ஃபேமிலி, நம்ம சில்ட்ரனை முதல்ல போட்டதுனால தான் அதுல முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சு ஆண்டவரை இழந்துட்டோம். ஆண்டவரை தூக்கி போட்டுட்டோம். நம்ம எங்கேயோ விட்டுட்டோம் அவரை. இவர் பார்ட் டைம் காடா மாறிட்டார் நமக்கு. நமக்கு பார்ட் டைம் ஜாப் அவரு. இல்லையா? கடவுளை போய் பார்க்கறதெல்லாம் பார்ட் டைம் தான். எது ஃபுல் டைம்? ஃபேமிலி தான் ஃபுல் டைம். 8 மணி நேரம் வேலை செய்வோம். இல்லையா? பிள்ளைங்களை கூட்டிட்டு ஊர் சுத்துவோம். நிறைய வேலை செய்வோம். நல்லா செலவு பண்ணுவோம். ஆனா கடவுள் காரியம் வரும்பொழுது மட்டும்தான் பார்ட் டைமா மாறிடுது. ஐ ஹேவ் நோ டைம் ஃபார் இட்னு சொல்றாங்க சில பேர். ஓப்பனா சொல்றேன். ஃபாதர் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஆன் சண்டே. ஐ கேனாட் கம் ஃபார் மாஸ். நான் வீக்ல ஏதாவது ஒரு மாஸ் பார்த்துறேன் எப்படியாவது. நான் டிவியில பார்க்கறேன்றாங்க. ஒன்றும் புரியல. ஸ்கிரீன்ல போய் வாயை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிவி ஸ்கிரீன்ல நற்கரன் எப்படி வரும்னு தெரியல எனக்கு. இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு வேணும்னா, என் காதால கேட்கணும், கண்ணால பார்க்கணும், உள்ளத்துல ஏத்துக்கணும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஹீல் பண்ணுவேன். நான் அப்பதான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். அது வரைக்கும் எனக்கு என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் கிடைக்காது, ஹீலிங் கிடைக்காது. அப்ப என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற இத்தனை பிரச்சனைகள், நான் 8 விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணேன். அப்ப அந்த 8 விஷயத்துல ஏன் பந்தம் உடையுது? ஏன் திருமண பந்தம் உடையுது? ஏன் அது ஆண் பெண்ணுன்னு போய் இன்னைக்கு ஆணுன்னு மாறிடுச்சு? இல்லையா? இட் மஸ்ட் பி பிட்வீன் ஒன் மேன் அண்ட் ஒன் வுமன் தானே போட்டிருக்கு கேத்தலிக் சர்ச் டீச்சிங்ல. இந்த ஊர்ல சொல்ல முடியாதான் அந்த வெளியில பிரசங்கத்துல? சொல்லக்கூடாதான். நோன்றானுங்க. அடப்பாவி. எந்த ஆம்பளை நாயாவது இன்னொரு ஆம்பளை நாயை கல்யாணம் பண்ணிக்குமா? ஏமா? எந்த ஆம்பளை குரங்காவது இன்னொரு ஆம்பளை குரங்க கல்யாணம் பண்ணிக்குமாமா? இந்த ஊர்ல எங்கேயாவது நடக்குமா? இது நம்ம சொல்லக்கூட கூடாதுன்றாங்க. நோ, டோன்ட் சே. எனக்கு பயம்.
எனக்கு காமெடியா இருக்கு, சிரிப்பா இருக்கு. ஏங்க இதுதாங்க சர்ச் டீச்சிங். இட் ஷுட் பி பிட்வீன் ஒன் மேன் அண்ட் ஒன் வுமன் அப்படின்றத நம்ம சர்ச் டீச்சிங். பாத்தீங்களா? நீங்க பைபிள்ல இருக்கிறத கூட நம்மளால சொல்ல முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு உலகத்தை சாத்தான் மாத்தி வச்சிருக்கிறான். மாத்தி வச்சிருக்கிறான் சாத்தான். வெளிப்படையா பேச முடியாது. எங்க இன்டிசொல்யூபிள்ங்க. பந்தம் உடையக்கூடாதுங்க. விபச்சாரத்தினால் அன்றி மோசேக்கு சட்டம் எழுதி கொடுத்திருக்காரு இல்லையா? விபச்சாரத்தை தவிர வேற எந்த காரியத்துக்காகவும் திருமண பந்தம் உடையவே கூடாது. இயேசு சொல்றாரு, நீ அதை கூட மன்னிக்கணும். அது உங்களுடைய கடின உள்ளத்தினால அந்த சர்டிபிகேட் அவர் கொடுக்க சொன்னாரு இல்லையா? அது கூட அவர் சொல்ல பாருங்க. இயேசு அதை கூட நீ மன்னிக்கணுங்கிறாரு. பரவாயில்ல. ஆனாலும் அந்த ஒரு காரணம் வச்சிருக்காங்க, விபச்சாரம் அல்லது இன்ஃபர்டிலிட்டி. நம்ம கேத்தலிக் சர்ச்ல சொல்லுவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர்களால குடும்ப பந்தத்தில் இணைய முடியாத உடல் பிரச்சனை இருந்தா அவங்க வந்து அந்த திருமணம் செல்லாது என்று திருச்சபை சொல்லும். திருமணம் அந்த திருமணம் இல்லைன்னு திருமணம் செல்லாதுன்னு சொல்லும். இன்வேலிட், மேரேஜ் இஸ் நல் அண்ட் வாய்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சொல்றது? இறை வார்த்தையினுடைய அறிவு இல்லாம, புரிதல் இல்லாம எப்படி நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்ப அந்த இறை வார்த்தை புரிதல் என் பிள்ளைகளுக்கு வரணும்னா, என் பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்தே ஐ ஷுட் புட் them in word of God இல்லையா? ஐ ஷுட் ரூட் them in word of God இல்லையா? எவ்வளவு நான் அவனை போராடி படிக்க வைக்கிறேன். அந்த டியூஷன் போ, இந்த டியூஷன் போ. இப்பெல்லாம் பிள்ளைங்களை எங்கெங்கயோ அனுப்புறோம்ல, கராத்தே கிளாஸ்க்குலாம் அனுப்புறோம்ல. குங்ஃபு கத்துக் கொடுக்குறீங்களா உங்க வீட்ல எல்லாம்? நான் ஒரு நற்கருணை மாநாடுல பேசினேன் நானு சென்னையில. அப்ப நான் மக்கள் பெற்றோர்கள்ட்ட சொன்னேன். நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. ஒரு 30,000 40,000 பேர் வந்தாங்க. லட்சக்கணக்கில் வந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த மக்கள் அந்த மாநாட்டில் சொன்னேன், தயவு செய்து பிள்ளைங்களை எல்லாம் நீங்க வந்து கராத்தே, குங்ஃபு அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு பயிற்சி வைத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பான்ல உங்க பிள்ளைங்கலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அதுதானே முக்கியம். அதுதானே முக்கியம். இறைவார்த்தையே முக்கியம். குங்ஃபு தான் வேணும். அம்மாவையும் அப்பாவையும் எப்படி அடிக்கிறான்? அன்னைக்கு ஒரு நாள் நியூஸ்ல பார்த்தேங்க. இதயமே வெடிச்சிருச்சுங்க. ஒரு பையன் தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு காரணம் இல்லை. ஒரு பையன், ஒரு அப்பா வெளியில உட்காந்துருக்காருங்க சேர்ல. குத்துறான், அவங்க அப்பா மூஞ்சிலே குத்துறான். அவங்க அப்பாவால் திருப்பி அடிக்க முடியல. அவர் வயசு இல்லை. நீங்க அந்த வீடியோ இருக்கு யூடியூப்ல, என்னமோ இருக்கு. அப்படியே குத்திக்கிட்டே இருக்கான். அவர் மயங்கி விழுற வரைக்கும் குத்துறான். அவங்க அம்மா ஓடி வந்து அடிச்சுக்கிறாங்க. அவங்க அம்மா அழுகுறாங்க. எப்படிங்க ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தை தாயை வந்து அடிக்க கூட முடியும்? எப்படிங்க மனசு வரும்? நான்லாம் எங்க அப்பாவை பார்த்தா தள்ளி போய் நிப்போம்ல சின்ன வயசுல. இன்னைக்கு அந்த பயம் இருக்கா? நம்ம தள்ளி போறோம் இப்போ இல்லையா? நம்ம கொஞ்சம் பார்த்து உஷாரா 2 ரூம் தள்ளி போயிடுறோம். என் பையன் அங்க இருக்கிறான். மை சன் இஸ் தேர். ஐ கான்ட் கோ தேர். நம்ம நிலைமையை பாருங்க. நம்ம நிலைமை. ஐயோ, என் பொண்ணுகிட்ட இதை பத்தி பேசக்கூடாதுங்க. அப்புறம் என்னங்க பொண்ணு அது? அப்புறம் என்ன பொண்ணு அது? நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு? இயேசுவை பற்றி என் குடும்பத்தில் பேச முடியாத நிலைமை மாறிடுச்சே. Why couldn't we root them in word of God? அவர்களை ஏன் இறை வார்த்தைக்குள்ள என்னால உட்கார வைக்க முடியல? அப்ப பிரச்சனை எங்கேயோ இருக்குல்ல. அப்ப அந்த பிரச்சனையை நம்ம நாடி தேடணும். 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள் எடுத்துக்கோங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள். எனக்கு நீங்க டைம் சொல்லுவீங்களா பிரதர்? என்ன இருக்குது? 20 மினிட்ஸ் இருக்கு. வெரி குட், வெரி குட். ஏன்னா நான் அப்படியே ஓடிடும் டைம். அதனால நம்ம கரெக்டா பிடிச்சிடலாம். யார் வாசிக்கிறா? 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவ்வளவுதாங்க பாயிண்ட். எவ்வளவு அழகான பாயிண்ட் பாருங்க. அம்மா மறுபடியும் வாசிங்களா ப்ளீஸ். ஜூடித், அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் மட்டுமே, அதான் அதனுடைய பாயிண்ட். இஃப் ஒன்லி we practice God's word, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டுமே. அம்மா வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டுமே நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அப்பதாங்க தெரியும். only then I will know that I know Christ. சில பேர் சொல்றாங்களா, எனக்கு இயேசுவை தெரியும், நான் காட்சியில பார்த்தேன். இல்லாத பீலாலாம் விடுறது.
இல்லையா? வாயில வந்ததெல்லாம் சொல்றது. நான் நேத்து சர்ச்சுக்கு போனேன். இயேசு அப்படி பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சாக்ரிஸ்டி பக்கமா இருந்தாரு. நான் போனேன், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. மாதாம்மா இருந்தாங்க அங்க. எனக்கு தண்ணி குடுத்தாங்க 2 கிளாஸு. விட்றது. உண்மையாவே நீங்க இயேசுவை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எப்ப உங்களுக்கு தெரியும்? ஹூ கேன் கிவ் யூ த சர்டிஃபிகேட்? யார் உங்களுக்கு அந்த உறுதிய குடுக்க முடியும்? யாரும் குடுக்க வேண்டாம். அருள்மணி ஃபாதர் குடுக்க வேண்டாம். யாரும் குடுக்க வேண்டாம். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. நீங்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டுமே, நீங்கள் அவரை அறிந்து கொண்டீர்கள் என்று உங்களுக்கு உறுதியாய் தெரியும். அந்த கட்டளைகளை நான் கடைபிடிக்காம, புரியுதுங்களா? நான் அவரை அறிந்து கொண்டேன் என்று சொல்வது என்னன்னு அடுத்த வரியில போட்டிருக்கு. அம்மா வாசிங்க. அவரை எனக்கு தெரியும் எனச் சொல்லிக்கொண்டு ஆ, அவர் இதெல்லாம் நம்மள மாரி ஆளுங்களுக்கு. அவரை எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு, அவரை அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர். அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர், பொய்யர். then we are not Christians, we are liars. கிறிஸ்டியானிட்டின்னு எழுதக்கூடாது நம்ம ரிலிஜன்ல. அதுக்கு ஏதாவது பேர் வைங்களேன். லயானிட்டியா? எனக்கு தெரியலையே. எனக்கு தெரியல. பாருங்க, இது என்னோட வார்த்தை இல்லையா? கடவுள் நமக்கு அழகா சொல்லியிருக்காரு. நீ என் கட்டளையை கடைபிடிச்சாதான் நீ என்னை அறிந்து கொண்டால் என்ற அர்த்தம். என் கட்டளையை கடைபிடிக்காமையே என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நீ வெளியில போய் சொன்னா, நீ உன்கிட்ட உண்மை இல்ல, நீ பொய் சொல்ற அப்படின்னு ஆண்டவர் நம்மள சொல்றாரு. அப்போ எனக்கு அடிப்படை காரியம் என்ன? அடிப்படை தேவை என்ன அப்படின்னா, நோயிங் காட்ஸ் வேர்ட். நோயிங் காட்ஸ் வேர்ட். யாராவது ஒசையா 6:6 எடுங்க. ஒசையா 6:6 ப்ளீஸ், வேகமா எடுங்க. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எஸ். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். அந்த வார்த்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க அண்ணா. அந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. உண்மையாகவே கடவுளை நான் விரும்புவது பலியை அல்ல, பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். ஓகே. எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். கடவுளை அறியும் அறிவையே விரும்புகின்றேன். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சிங்களா? கடவுளை அறியும் அறிவை. ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுளுடைய பற்றிய அறிவு நமக்கு ஃபுல்லா கிடைக்காது. அவரை பற்றிய அறிய விரும்புகிற அறிவு. ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் சொல்றாரு அவரு. நீ அறிய விரும்புவதையே நான் விரும்புகிறேன். நீ ஃபுல்லாலாம் உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. மோசே கேட்டார், ஆண்டவரே நான் உங்களை ஃபுல்லா பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், மோசே நீ என்னை முழுவதுமாக கண்டுவிட்டு இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. கடவுளை ஃபுல்லாலாம் தெரிஞ்சுக்க முடியாது நம்ம. ஆனால் அவரை அறிய விரும்பலாம். அவர் என்ன சொல்றது, இந்த கேலக்சி நாலேஜ் இன்னும் சயின்டிஸ்ட் இன்னும் அவங்களே கண்டுபிடிக்கல. இந்த கேலக்சி எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு நான் கண்டுபிடிக்கல. இந்த கேலக்சியில் இருக்கிற டார்க் மேட்டர் 75% இருக்குது. 70% ஆஃப் டார்க் மேட்டர். அது என்னன்னே அவங்களுக்கு தெரியவே இல்லை இல்லையா? அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நான் சொல்றேன், கடவுளுடைய அறிவு இதை பத்தி எப்படி இருக்கும்? இதை விட பெருசா இருக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. எனக்கு கடவுளை தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. அவரை தெரிந்து கொள்ள விரும்புகிற அறிவு, அவரை அறிய விரும்புகிற அறிவு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். The knowledge of knowing God. எவ்வளவு அழகான விஷயம். அவரை அறிய விரும்பும் அறிவையே நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். இப்ப நீங்க நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கலாமா? அப்படிதானே வந்திருக்கிறோம். அப்படி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ற அந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா? அததான் கடவுள் விரும்புறாராம். அந்த ஆசைதான் என்னை கடவுளிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கத்திற்கு இட்டு செல்கிறது. இறுதி நாள்ல இறந்த பிறகு நான் அவரை முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பா இருக்குது. நான் இப்பொழுதிருந்தே அந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை என்றால், நான் இறக்கும் பொழுது நான் கடவுளை அறிவதற்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்காம போயிடும். அதுதான் டூம் டு ஹெல். அதனாலதான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை அறிவதற்கான அறிவை நாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கத்துல போக முடியும். எவ்வளவு அழகான விஷயம். சரி, இப்ப அடுத்து நம்ம அந்த இதுக்குள்ள போயிடலாம். கடவுளை ஏன் அறிந்து கொள்ள முடியாமல் இன்னைக்கு குடும்பங்கள் தவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில காரணம் நான் சில இடங்கள்ல மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இப்பவும் சொல்றேன். நம்பர் 1 காரணம், 15 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். நம்பர் 1 காரணம், திருப்பாடல் 58வது அதிகாரம் 4வது வசனம். திருப்பாடல் 58:4. 58:4. எஸ். அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது.
செவிட்டு விரியன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கிக் கொள்கின்றனர். அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார்ல, இவர்கள் காதிருந்தும் கேட்கறது இல்லைன்னு சொன்னார்ல. ஏன் என் பிள்ளைங்களுக்கு காதுக்குள்ள இறைவசனம் போல அப்படின்னா, அதுக்கு பைபிள்ல கொடுக்கிற விளக்கம் பிரியமானவர்களே, என் பிள்ளைகள் தங்களுடைய நச்சுத்தன்மையால் அவர்களுடைய செவித்திறனை அடைத்துக் கொள்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அதை நான் முதல் முறையா பைபிள் வாசிக்கும் போது, இதை நான் நிறைய இடத்துல மக்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பயன்படுத்துறாரு பாருங்களேன். பாம்புக்கு விஷம் இருக்கு. பாம்பு காது கேட்காது. இது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். பாம்புக்கு காது கேட்காது இல்லையா? பாம்பு அதிர்வுகளை வச்சுதான் தெரிந்து கொள்ளும். அவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா பாம்புக்கு காது கேட்கல? அவர் சொல்றாரு, செவிட்டு விரியன், அது கட்டு விரியன் தான் இருக்குதுலே ரொம்ப விஷமானது, உங்களுக்கு தெரியும். நல்ல பாம்பு விட விஷம். அவர் சொல்றாரு, அந்த விஷம் தான் அந்த பாம்புக்கு காது கேட்பதற்கான தன்மையை அடைச்சு விடுறதான். சயின்டிஃபிக்கா எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா பைபிள்ல அது ஒரு காரணமா நமக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த விஷம் தான் அதனுடைய செவிட்டுத்தன்மை உருவாக்குகிறது. அதுபோல அவர் அதை எக்ஸாம்பிளா சொல்ல வர்றார். அதுபோல என் மக்களுக்குள் இருக்கிற விஷத்தன்மை தான் அவர்கள் இறை வசனத்தை கேட்க முடியாதபடி அவருடைய காதை அடைத்துக் கொள்கிறது. ஏன் எனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது? ஏன்னா எனக்குள்ள இருக்கிற விஷம். இது பொருந்துங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொருந்தும். எல்லாருக்குமே பொருந்தும். யார் யாருக்குள்ளெல்லாம் அந்த விஷத்தன்மைனா என்னங்க? அடுத்தவங்க மேல உள்ள வெறுப்பை காட்டுறது இல்லைங்களா? வன்மத்தை காட்டுறது, அடுத்தவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறது, அடுத்தவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து அவங்க எப்படியாவது காணாம போயிடணும்னு நினைக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி விஷத்தன்மைகள் நமக்குள்ள நிறைய இருக்கு. உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுவோம். முன்னாடி நல்லா பேசுவோம், சிரிச்சு சிரிச்சு பேசுவோம், பின்னாடி போய் வேற ஒண்ணு பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் விஷம் தானங்க. ஆண்டவரோட அழகா சொல்லியிருக்க பாரு, இந்த விஷம் உள்ள இருக்கிற வரைக்கும் உன் காதுக்குள்ள நான் எத்தனை 1000 வசனம் சொன்னாலும் உனக்கு கேட்காதுன்றார் ஆண்டவர். இதை செஞ்சுக்கிட்டு பாஸ்டராலாம் சுத்துறாங்கங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் திட்டுறாரு, இந்த பாஸ்டர் அங்க திட்டுறாரு. ஒரு நாள் நான் தெரியாம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பாஸ்டர்னு சொன்னேன். போட்டு வைரல் ஆக்கி விட்டாங்க வீடியோவை. இவர் அவரை சொல்லிட்டார். நான் யாரையுமே நான் பேரே சொல்ல மாட்டேன். ஒரு பாஸ்டர் அப்படி செய்யறாருங்க, தப்புங்க, அப்படி பண்ணக்கூடாதுங்க. நம்ம கரெக்டா நம்ம பைபிள் படி தான் போகணும் இல்லையா? யார் சொல்றதை விட நம்ம எப்பவுமே எதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம். நீங்க பைபிளை முதல்ல ஆராய்ஞ்சு பாருங்க. அவங்க சொல்றது பைபிளோட ஒத்து போதா? எப்படி? அவர் சொல்றது எதோட ஒத்து போதா? பைபிளோட ஒத்து போதா? கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டத்திட்டத்தோட ஒத்து போதா அப்படின்னு செக் பண்ணுங்க. அருள்மணி ஃபார் சொல்லிட்டாரே நம்பிடாதீங்க. அவர் சொல்றது பைபிளுக்கு ஒத்து போதா? அவர் சொல்றது கேத்தலிக் சர்ச் டீச்சிங்கோட ஒத்து போதா? அப்பதான் நம்ம ஒத்துக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா பவுல் சொல்லியிருக்கிறாரு. ஞாபகம் இருக்குங்களா? கலாத்தியர் அதிகாரத்துல 1வது அதிகாரம் நினைக்கிறேன். நாங்கள் சொல்லிய நற்செய்தியை வேறு எவராவது அல்லது வானதூதரே அதை மாற்றி சொன்னால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்படுகன்னு சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தை பாத்தீங்களா? நானே தப்பா சொன்னாலும் அல்லது தேவதூதனே தப்பா சொன்னாலும் அவர்கள் சபிக்கப்படுகன்னு இருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன், எப்ப எதை கேட்டாலும் நீங்க முதல்ல அது பைபிளோடையும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டதிட்டங்கள் படிப்பினைகளோட ஒத்து போதான்னு செக் பண்ணுங்க. அப்பதான் அது கரெக்ட். அவங்க சொல்றதும் கேத்தலிக் சர்ச் டீச்சிங்கோடையும், ஏன்னா கேத்தலிக் சர்ச் டீச்சிங்ன்றது ஒரு ஆள்கிட்ட இருந்து வரலங்க, 2000 வருஷம் ரெப்பாசிட்டரி. அது ரெப்பாசிட்டரி ஆஃப் விஸ்டம், தி கிரேட்னஸ் ஆஃப் விஸ்டம். நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போயிருவேன். எத்தனை 1000 புனிதர்கள் அதை கட்டி காத்திருக்காங்கல்ல. பைபிள்னு ஒண்ணு சொல்றோமே, யாருங்க கொடுத்தது? யார் கொடுத்தது? கத்தோலிக்க திருச்சபை தான் கொடுத்தது. இன்னைக்கு பிரிவினை சபைகள் எடுத்து கையில வச்சுக்கிட்டு சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கேத்தலிக் சர்ச் கொடுத்தது. இட்ஸ் a repository of wisdom. அதனால தான் நான் சொல்றேன், பைபிள், கேத்தலிக் சர்ச் நம்ம ரெண்டுமே நம்ம சொல்றது. இந்த ஃபாதர் சொன்னார், இதோட பொருந்தது, அப்ப இது கரெக்ட். இவர் சொன்னது இதோட பொருந்தல, அப்ப இது தப்பு. அப்படிங்கறதா இதை நான் போராடலாம் சொல்லி கொடுக்குறேங்க. போராடலாம் சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய வார்த்தை முக்கியமே கிடையாதுங்க. இறை வார்த்தை மட்டும்தாங்க முக்கியம். இயேசு மட்டும்தாங்க முக்கியம். பைபிளும் கேத்தலிக் சர்ச் மட்டும்தாங்க முக்கியம் எனக்கு. அந்த ஒரு கன்விக்ஷனுக்குள்ள நம்ம வரணும். பாத்தீங்களா? அப்போ விஷம் ஏன் எனக்குள்ள வந்துருச்சுன்னா, நான் எல்லா விதமான தீமை காரியங்களை செய்வேன், சர்ச்சுக்கு வருவேன். எல்லா விதமான தீய காரியங்களை செய்வேன், நற்கருணை வாங்குவேன். அது எந்த விதத்துல பலன் அளிக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, என் வசனம் உனக்கு காதுக்குள்ள போகவே போகாது. என் வசனம் போனாதான் உனக்கு ஹீலிங்னு. பாத்தீங்களா?
இல்லையென்றால் நான் அவர்களை சுகமாக்க மாட்டேன். அவர்கள் மனம் மாறவில்லை, ஆகவே நான் அவர்களை சுகமாக்கவில்லை. ஏன்னா என் வசனம் உள்ள போல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா இந்த வசனம் உன் உடம்புக்குள்ள இவ்வளவு தீமை இருக்கு, அதனால என் வசனம் போல, என் வசனம் உனக்குள்ள போகாதனால உனக்கு நான் உண்மையான சுகத்தை இன்னும் கொடுக்கலன்றார் ஆண்டவர். ஆனா அதுக்குள்ளயும் உங்க ஆடுற ஆட்டம் இருக்கு. அங்க போய் இங்க எனக்கு ஆவியானவர் வந்துட்டாரு, இங்க இந்த சுகம் கிடைச்சிருச்சு, இடுப்பொலி சரியாயிடுச்சு, கைவலி சரியாயிடுச்சு. ஏங்க கைவலி கால்வலி சரி பண்றது மட்டுமாங்க ஆண்டவருடைய வேலை? என் வாழ்க்கையை சரி பண்றது இல்லையா? நான் கடைசியா அவர்கிட்ட போய் சேரணும் இல்லையா? ஜப கூட்டத்துக்குலாம் எதுக்கு ஓடுறாங்க நம்ம ஆளுங்க நிறைய நேரம்? கைவலி சரியானா போதுமா? அங்க போன தலைவலி சரியாயிடுச்சு, அங்க போன கேன்சர், அது மட்டும் பத்துமா? ஆண்டவர் அதையும் செய்வாரு, அதிசயங்களையும் செய்வார், அற்புதங்கள் செய்வார் ஆண்டவர் இல்லையா? நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செய்வாரு. ஆனா உண்மை ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? என் வாழ்க்கையை நான் மாத்தணும், நான் மனம் மாறணும், நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும், நான் அவருடைய மகிமையை எடுத்து சொல்ற பிள்ளையா இருக்கணும். அதுதான் வாழ்க்கை இல்லையா? நம்ம நிறைய நேரம் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். அது சாத்தான் செய்யற சதி. அடுத்தது 2வது ரொம்ப முக்கியமானது எடுத்துக்கோங்க. எரேமியா 5:27. வேகமா எடுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர் எனக்கு கொஞ்சம் he will consider and give 2 minutes extra நினைக்கிறேன். எரேமியா 5:27. எரேமியா 5:27 எடுத்தீங்களா யாராவது? ஆமா. பறவைகளால் பூண்டு நிறைந்திருப்பது போல அவர்களின் வீடுகள் சூழ்ச்சி வழி கிடைத்த. ஆமா, எரேமியா 5:21. எரேமியா 5:21. கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத. ஆமா, நம்ம படிச்சது அப்படிங்க வருது பாருங்க, அந்த வசனம் அப்படியே வருது பாத்தீங்களா? இயேசு அங்க மத்தேயு 13 சொன்னது வருது பாருங்க. கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மதிகெட்ட இதயமற்ற மக்களே கேளுங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா என்ன நீங்க கல்லால் அடிப்பீங்க. மதிகெட்ட இதயமற்ற மக்கள், என்னையும் சேர்த்தான் சொல்றாரு இல்லையா ஆண்டவர்? இல்லையா நம்ம எல்லாரையும் சொல்றாரு. கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேட்காத, மதிகெட்ட இதயமற்ற மக்களே கேளுங்கள். ஐரணி. அப்புறம் சொல்லுங்க. 22. அதுக்கு அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா? அவ்வளவுதான் பாயிண்ட். அவர் கேட்கிறாரு, யாருக்கு தெரியுமா கண் இருந்தும் பார்க்க மாட்டாங்களா? யாருக்கு காது இருந்து கேட்க மாட்டாங்கன்னா, தெய்வ பயமே இல்லாம. இது பொருந்தது பாருங்க. இந்த காலத்துல அந்த ஜெனரேஷன் வந்து ஜி ஜெனரேஷன் சொல்றாங்கம்மா. இப்போ ஜெனரேஷன் ஜி அவங்க என்னவா? இது யாரா கண்டுபிடிச்சதுன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும். இவங்க எல்லாம் ஜெனரேஷன் ஜி ஆயிட்டாங்களாம். நம்மலாம் என்ன ஜெனரேஷன்ல இருக்கோம்னு தெரியல எனக்கு. நம்மலாம் ஏவா, பியா, சியா, டியா எனக்கு தெரியல. புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சா அங்கங்க இப்ப இன்டர்நெட் ஃபுல்லா அதுதான் இப்போ பயங்கரமா பஸ்ஸிங். ஜெனரேஷன் ஜி. they can't be silent. they are technological. யார் சொன்னா? சும்மா ஓவரா குதிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. the way we bring up our children தானே. குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோங்கிறத பொறுத்து தானே இருக்கு எல்லாமே இல்லைங்களா? ஒரு பிள்ளைய வந்து நீங்க நல்ல வழியில வளர்த்து பாருங்க, அந்த பிள்ளைங்க நல்லா தான் இருக்கும். அப்படிலாம் மாறிட மாட்டாங்க இல்லைங்களா? அது போய் அங்க போய் பியர் பிரஷர், அங்க போய் காலேஜ்ல போய் கெட்டதை பாக்குது, கெட்டதை கேட்குது, அதனால அப்படி மாறி இருக்காங்களே ஒழிய அவங்க ஒன்னும் சி ஜெனரேஷன்லாம் கிடையாது. அவங்கள இந்த சமுதாயம் மாத்தி வச்சிருக்கு. இந்த சமுதாயத்துல இருக்கிற அசிங்கங்கள் அவர்களை மாத்தி வச்சிருக்குது. அதை சொல்ல மாட்டாங்க. இவங்க ஜெனரேஷன் ஜியா. அது எப்படி ஜி ஆகும்? நீ சுத்தி எல்லாத்தையும் எடுத்துப்பாரு, மறுபடியும் ஜெனரேஷன் ஏவாயிடுவாங்க, நம்மள மாதிரி ஆயிடுவாங்க அவங்க இல்லையா? நம்ம ஒழுங்கா வளர்க்கணும் அவங்கள. ஒழுங்கா வளர்க்கறது இல்லை. ஆண்டவர் சொல்ல பாருங்க, யாருக்கெல்லாம் தெய்வ பயம் இல்லையோ அவங்களுக்கு தாங்க என் வசனம் காதுல கேட்காது. அப்படியே பொருந்தது பாருங்க. நீங்க போய் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்களேன். தெய்வ பயம் இல்லாதவங்களுக்கு வசனம் எவ்வளவு சொன்னாலும் பிரயோஜனமே இல்லை. நீங்க எத்தனை 1000 ரிட்ரீட் வைங்க பிரதர், ஜேசு பிரதர், நீங்க எத்தனை 1000 ரிட்ரீட் வைங்க, தெய்வ பயம் இல்லைன்னா காதுக்குள்ள வசனம் போகவே போகாது. ஐ டோன்ட் கேர். நீங்க அந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்துறாங்க இந்த ஊர்ல. இந்த ஊர்ல நான் அங்கங்க போற அந்த பசங்களை பாக்குறேன், பேசுறேன்ல, அங்கங்க அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். அது என்ன வார்த்தைன்னு எனக்கு புரியலங்க. எனக்கு என்ன அதை பத்தி. அப்ப நம்ம சொல்லுவோம்ல ஊர்ல, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஐ டோன்ட் கேர். இது நல்ல விஷயம்டா, ஐ டோன்ட் கேர். டெய்லியும் ப்ரேயர் பண்ணும்டா, ஐ டோன்ட் கேர் அப்படின்றானுங்க குடும்பத்துலங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஐ டோன்ட் கேர் எங்க இருந்து வருது? தெய்வ பயம் இல்ல. அதை நம்ம கொடுக்கல, நான் கொடுக்கல.
ஒரு குருவானவரை நான் கொடுக்கல, குடும்பத்துல அப்பா அம்மாவை நம்ம கொடுக்கல. அதனாலதான் புள்ள சொல்றான் வார்த்தை என்னது? ஐ டோன்ட் கேர். எங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன்னா பெல்ட்டாலே விழுந்திருக்கும் அடி. இப்ப நீங்க கை வச்சிட முடியுமா? ஃபோன் பண்ணிடுவான் 911. எங்க அப்பா என்ன அடிக்கிறாருன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல. அவ்வளவு ஒரு அழகான ஊர்ல இருக்கோம் நம்ம இல்லையா? ஐ டோன்ட் கேர். ஏன்னா தெய்வ பயம் இல்ல, எந்த கவலையும் கிடையாது. அதனாலதான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது, பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னமோ இப்ப போதே LGBTQ எஸ் என்னென்னமோ வந்துருச்சுங்க. இன்னும் என்னென்னமோ போகுது. அப்புறமா போய் அது தனியா ரிசர்ச் வைப்போம் நம்ம. என்ன காரணம்? ஐ டோன்ட் கேர். ஏங்க சோதம் குமோரா அழிஞ்சிச்சு? சோதம் குமோரா ஏன் அழிஞ்சது? தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க, பசங்க ஆண்கள் இல்லையா, பாக்குறதுக்கு அழகா இருக்காங்களாம். அந்த ஊர்க்காரனுங்க வந்தானுங்க, அந்த ஆண்களை வெளியே அனுப்புங்கள், அவர்களோடு நாங்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளணும். புத்தி எங்க போச்சு பாத்தீங்களா? அப்ப அவர் உள்ள இருக்கிறவர் சொல்றாரு, யாரு? நம்ம லோத் சொல்றாரு, இல்ல இல்ல என்னுடைய மகள்கள் இருக்கிறார்கள், என் பெண்கள் இருக்கிறாங்க, அதுதானே நியாயம், அதுதானே முறை. என் பெண்கள் இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க, அவங்கள அனுப்புறேன், அந்த ஆண்களை விட்டுருங்க. அவங்க சொல்றாங்க, உன் மகள் வேணாம், எனக்கு அந்த ஆண்களை அனுப்புங்கள். நாங்க கந்தக மழை பொழிந்தவர்களை அழித்தது. பாத்தீங்களா? அதை நோக்கி தாங்க போயிட்டு இருக்கோம் நம்ம. அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். தெய்வ பயம் இல்லைங்க. we need to create fear of God. இன்னைக்கு தெய்வ பயத்தை உருவாக்குகிற மக்களாக நம்ம இனிமே மாறணும். வேற வழி இல்லை. அந்த தெய்வ பயத்துல அவங்க உள்ள அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அன்னைக்கு யாரோ ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தான், நான் எனக்கு இயேசு என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் மாஸ்க் வருவேன், நான் ஃபெய்த் பிராக்டிஸ் பண்ணுவேன். இயேசு அவர்கிட்ட பேசணுமா? அவர் பெரிய லார்ட் லபக்தாஸ் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் ஊர்ல. இயேசு அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் வருவாராம் சர்ச்சுக்கு. அதான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எப்படி இருக்குன்னா நீ சொல்றது தம்பி, நான் நீச்சல் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணிக்குள்ள இறங்குவேன். எப்படி? நீச்சல் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் தண்ணிக்குள்ள இறங்குவேன்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். நீச்சல் கத்துக்கணும்னா எங்க இறங்கணும்? நீங்க தண்ணிக்குள்ள இறங்கணும்ல. நான் வெளியில தரையில கத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்குவேன்னா என்ன அர்த்தம்? இதுதான் இன்னைக்கு நம்ம இருக்க பிள்ளைங்க பாருங்க, மனநிலை எப்படி மாறிடுச்சு. நம்ம இன்னைக்கு பெரியவங்களும் பாதி பேர் இப்படி மாறிட்டாங்கங்க. இன்னைக்கு பிள்ளைகள் மட்டும் இல்ல, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில பெரும்பாலானோர் இன்னைக்கு இயேசு, அந்த பயம், திருப்பலி, ஆராதனை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இன்னைக்கு இல்லாமே போயிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது. என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய வருத்தத்தையும் தான் நான் தெரியப்படுத்துறேன். 3வது காரணம் எடுத்துக்கோங்க, எசேக்கியேல் 12:2. எசேக்கியேல் 12:2. 12:2 ஃபாதர். ஆமாமா, எசேக்கியேல் 12:2. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய், கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பது. பைபிள்ல பாருங்க, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் அடிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா அந்த வசனத்தை. காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார், ஏனெனில் அவர்கள் வேலையே உட்கார்ந்து ஊர் கதை பேசுவது மட்டுமே. நானா சொன்னேன்? அருள்மணி ஃபாதர் சொல்றாரு, கடவுளே சொல்றாரு இல்லையா? எல்லா நேரமும் வேலை. என்ன வேலைமா? உட்கார்ந்து என்ன கதை பேசுறது? என்னமோ இவர் இப்ப ஆண்டவர் லூசிஃபர் இருந்த இடத்த, லூசிஃபர் சாத்தான் ஆயிட்டான், நீ வா கப்ரியேல் தேவதூதருக்கு பக்கத்துல உன்னை உட்கார வச்சுற, நீ ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஆளு, நீ எல்லார பத்தியும் பேசு, உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குன்னு இவருக்கு மட்டும் கொடுத்த மாதிரி உலக கதையெல்லாம் உட்கார்ந்து பேசுறது. நமக்கு யாருங்க அந்த ரைட் கொடுத்தா? we are all imperfect beings. nobody is perfect ல இந்த உலகத்துல. அந்த ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வராங்க, விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ணு. இயேசு உடனே கீழே குனிஞ்சு எழுதுறாரு இல்ல? என்ன எழுதினாரு? நிறைய ஸ்காலர் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு ஸ்காலர் சொல்லியிருக்காரு, மேபி ஜீசஸ் wrote the law of Moses. you know what was the law of Moses? விபச்சாரத்துல நீங்க பிடிக்கும் போது ஆணையும் சேர்த்து பிடிச்சு கொண்டு வரணும். விபச்சாரத்துல பிடிச்சு கொண்டு வரும்போது பெண்ணு மட்டும் தனியா விபச்சாரம் பண்ண முடியாதுல்ல, அங்க ஒரு ஆண் இருந்திருப்பான்ல, அவனையும் கொண்டு வரணும், 2 பேரையும் தான் கல்லால் அடிக்கணும்ன்றதுதான் சட்டம். பைபிள்ல இருக்கு. ஆனா அவங்க யாரை மட்டும் கொண்டு வந்தாங்க? பெண்ணை மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இயேசு என்ன எழுதுறாரு? கீழே சட்டத்தை எழுதுறாராம். இதான் என் சட்டம். சட்டத்தை எழுதிட்டு அவங்கள பார்த்து சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இப்பொழுது அவள் மீது கல் எறியட்டும். சட்டத்தை படிச்ச உடனே யாராலையும் அவங்க மேல கல்ல எரிய முடியல. ஏன்னா யாரை பிடிச்சிட்டு வரல, அவங்க அந்த ஆணை பிடித்து வரவில்லை. ஆனா அதுக்கப்புறம் தாங்க ஒரு விஷயம் என்ன ரொம்ப வாழ்க்கைய இன்னைக்கு வரைக்கும் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயமா அது மாறுச்சு. நான் யாரும் பர்ஃபெக்ட் இல்லைங்க, நானும் பர்ஃபெக்ட் இல்லை, யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. ஏன் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்ல வச்சுன்னா, இயேசு சொல்றாரு, neither will I condemn you. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய?
நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை மகளே. சொன்னாரா இயேசு? இயேசு பாவியா அப்போ? பாவம் இல்லாதவங்க கல்லெறிங்கன்னார்ல. இயேசு பாவம் இல்லாதவர் தானே? அது பொருள் அது இல்ல. பொருள் என்ன? மனிதராய் இருக்கிற யாருமே அடுத்தவரை தீர்ப்பிடுவதற்கு தகுதி இல்ல. தீர்ப்பிடுறதற்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் தகுதி இருக்கு. பைபிள்ல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அது இறுதி நாள்லயும் அதுதான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க போகுது. அது வாசிக்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். யோவான் 12:48 எடுங்க. சீக்கிரம் எடுங்க. வேகமா எடுங்க. யோவான் 12:48 எடுத்தீங்களா? என்னை புறக்கணித்து ஆ. நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையை என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு அர்த்தம். இறைவார்த்தையை புறக்கணித்து இறைவார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தீர்ப்பளிக்கிற ஒன்று உண்டு. வாசிங்க இப்ப. என் வார்த்தையே அது. மறுபடியும் வாசிங்க. என் வார்த்தையே அது. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. என் முழு வசனத்தை என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். என் வார்த்தை தான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கும். இறுதி நாள்ல உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறதும் வார்த்தை தான். வார்த்தை தான் இயேசு. அது வேற விஷயம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1:1 வார்த்தை தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை தான் கடவுள். அதெல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா ஆண்டவர் இயேசுயே அதை மறுபடியும் சொல்ல வராரு. இந்த உலகத்துல பிறந்த யாருக்குமே இன்னொருத்தரை தீர்ப்பிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் இருக்கு? இறை வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அடிக்கடி சொன்னேன், இந்த ஃபார் சொல்லிட்டார் அந்த ஃபார் சொல்லிட்டார்லாம் நம்பாதீங்க. நீங்க அவங்க சொன்னது பைபிளோடையும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டதிட்டங்கள் படிப்பினைகளோட ஒத்து போதான்னு மட்டும் பாருங்க. நான் ஏன் ஆணித்தரமா திரும்ப திரும்ப சொல்றேன்? ஏன்னா வார்த்தை தான் நமக்கு தீர்ப்பளிக்கும் இல்லையா? வார்த்தை மீறி எல்லாம் பேசக்கூடாது. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். பவுல் சொல்லுவாரு, எழுதியதற்கு மேல் பேசாதே. என்ன வார்த்தை? எனக்கு இப்படி தோன்றுகிறது, நான் பைபிளை நான் இந்த கோணத்தில் பார்க்கிறேன், நான் அந்த கோணத்தில் பார்க்கிறேன். நீ எந்த கோணத்திலையும் பார்க்க வேண்டாம். எழுதியதற்கு மேல் பேசாதே. எங்க போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் எடுத்து வாசி பாருங்க. அதுல அழகா இருக்கும். பவுல் சொல்வார், எழுதியதற்கு மேல் 5வது வசனம் நினைக்கிறேமா, எழுதியதற்கு மேல் பேசாதே. இருக்காமா? வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 4 பாருங்க. தவறா சொன்னா கரெக்ட் பண்ணுங்க என்ன ப்ளீஸ். இல்ல, 1 கொரிந்தியர் 4 கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். அதுதான் வருது 1 கொரிந்தியர் 4ல. 4ல எந்த வசனம் வாசிச்சீங்கம்மா? 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் என்ன வசனம் வாசிச்சீங்க? நான் 1வது அதிகாரத்தை எடுத்து 4வதுல எந்த வசனம் ஃபாதர்? வாசிங்கம்மா. எந்த வசனம்? 1 கொரிந்தியர் 4ல 5வது வசனம் பாருங்க. 5வது. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். வெரி குட். யாரு பாத்தீங்களா? இப்ப சொன்னல, யாருக்கும் யாரும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அப்புறம் அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். வெரி குட். நான் என்னையே தீர்ப்பளிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு இல்லையா? அது 3வதுல வருது ஃபாதர். 6வது வசனம் வாசிங்கம்மா. 6வது வசனம் வாசிங்க. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் வெரி குட், உள்ளவற்றுக்கு மேல் பேசாதே போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள், இருமாப்பு கொள்ளாதீர்கள் இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு பைபிள் வசனம். எழுதியதற்கு மேல போகாத அப்படின்னு அர்த்தம். பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் செய். பைபிளுக்கு அத்தாரிட்டி திருச்சபை. திருச்சபை என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் செய். அதை தவிர்த்து அதற்கு மேல போகாத. அப்ப நம்ம என்ன பண்றோம்? தீர்ப்பிட ஆரம்பிச்சிடுறோம், கலகம் செய்யறோம், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறோம். அதான் கலகம் இல்லையா? இப்ப பார்த்தாலும் அடுத்தவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதான் இறை வசனம் என் குடும்பத்துக்குள்ள வரும்.
இறை வசனம் வரும். கடைசியா ஒரு விஷயத்தோட நான் முடிக்கிறேன். ஆ, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. கரெக்ட் தான். 4 4 ஆ. இவ்வுலகின் இவ்வுலகின் தெய்வம் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோர். கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. ஏனெனில் எனவே அவர்கள் அவர்கள் கடவுளின் சாயலாய் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய மாட்சி பொருந்திய நற்செய்தி நற்செய்தியின் ஒளியை காண அவர்கள் முடிவதில்லை. கண்கள் காணவே காணாது. பைபிள் வசனத்தினுடைய ஒளி அவங்க கண்கள் பார்க்காது. ஏன்னா அவங்க உலகத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. உலகத்து கையை பிடிச்சிட்டாங்க. உலகத்து பின்னால போறாங்க. நான் நிறைய இடங்கள்ல சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல ஃபாலோ பண்ற சாதியை பின்பற்றுவது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பின்பற்றுவது, மூட நம்பிக்கைகள் பின்பற்றுவது. இன்னைக்கு சில பேர் வந்து சூனியெல்லாம் சொல்றாங்க. சூனியம் வச்சா பலிக்கும். அது எப்படி பலிக்கும்னு எனக்கு தெரியவே தெரியலங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது புட்டினுக்கு தெரியலையா? உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு தெரியலையா? என்னங்க? ஜெலன்ஸ்கி தெரிஞ்சிருந்தா ஏன் அத்தனை குண்டை கொண்டு போய் போடணும்? இல்ல புத்தின் கொண்டு போய் போடணும்? ஒரே ஒரு சூனியம். ஜெலன்ஸ்கி ஒரு சூனியம், புத்தினுக்கு ஒரு சூனியம் வச்சு விட்டுருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அதிபர் தேர்தலில் கூட என்னங்க, யாராவது ட்ரம்ப்புக்கோ இல்ல கமலா ஹாரிஸ்க்கோ ஒரு சூனியம் வச்சு விருந்தாங்கன்னா முடிஞ்சிட்டு இருக்கும் வேலை. நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. சரி, ஓகே. பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய மூட நம்பிக்கைகள் பின்னாடி போய் நம்ம கண் என்ன ஆயிடுச்சுன்னா, இறை வார்த்தை ஒளியை காண முடியாத குருடர்களாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னு போட்டு இந்த 4 விஷயம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்ல வர விஷயம் ஃபேமிலி அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா, இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள இறை வார்த்தை வரவே முடியல. அதான் பிரச்சனை. ஏன்னா செவிடாயிட்டோம், குருடாயிட்டோம், இத்தனை பிரச்சனை இருக்கு. ஊருக்கு அதை பேசுறோம், தேவையில்லாத விஷயங்களை தீர்ப்பளிக்கிறோம். நம்ம குடும்பத்துல தெய்வ பயம் இல்ல. நம்ம குடும்பத்துக்குள்ள மனசுல நிறைய வெறுப்பு, சண்டை, சச்சரவு, காயம் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்தின் காரியங்களையும் நம்ம பின்பற்றுகிறோம். யாரையும் அன்பு செய்யறது இல்ல. ஆகவே இறை வார்த்தை என் குடும்பத்துக்குள்ளேயும் வரல, என் உள்ளத்துக்குள்ளேயும் வரல. நான் அழகா இல்லத்துக்குள்ளேயும் வரல, உள்ளத்துக்குள்ளேயும் வரல. இல்லத்திலையும் உள்ளத்திலையும் வராத பொழுது எப்படி அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமா இருக்கும்? அப்ப திருச்சபை சொல்லி கொடுத்த அந்த 8 சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி பின்பற்றுகிற குடும்பமாக நம்ம மாற முடியும்? இறை வார்த்தையை பற்றி கொண்டால் மட்டும்தாங்க ஆசீர்வாதம். இறை வார்த்தை யாரு கைவிடுறாங்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் இயேசு திட்டுறார் எம்மாவு சீடர்களை, அறிவிலிகளே, மந்தபுத்தி உள்ளத்தினரே, இறை வார்த்தையை நம்ப இயலாதவர்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இறை வார்த்தை அவர்களுக்கு விளக்குகிறார். அவங்க விளக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, அவர் வழி நெடுகிலும் நம்மோடு பேசிக்கொண்டு வந்த பொழுது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நேரத்துல 1 மணி நேரம் நம்ம செலவழிச்சிருக்கோம். திருச்சபை நமக்கு குடும்பத்திற்காக கொடுத்திருக்கிற சட்டங்கள் என்ன? ஏன் என் குடும்பத்துக்குள்ள இறைவார்த்தை வரல? நான் இறைவார்த்தையை பிடிச்சுக்கிட்டா மட்டும்தான் நான் இயேசுவை அறிந்தவன் ஆக முடியும். அது மட்டும்தான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இனிமே நான் குடும்பத்துக்காக வாழ்றேன்னு சொல்லக்கூடாது. இனிமே நான் என்ன சொல்லணும்? இயேசுவுக்காக வாழ்றேன்னு சொல்லணும். அப்பதான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் பிள்ளைங்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை, வசனத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? இணைச்சட்டம் 6வது அதிகாரத்துல சொல்லிக்கிறாங்க இல்லையா? நடக்கும்போது சொல்லிக் கொடு உன் பிள்ளைங்களுக்கு, உட்காரும்போது சொல்லிக் கொடு, படுக்கும்போது சொல்லிக் கொடு, பயணத்தின் போது சொல்லிக் கொடு, இல்ல எல்லா நேரத்திலையும் பிள்ளைங்களுக்கு இறை வசனத்தை சொல்லிக் கொடு. அவன் போர் அடிக்குதுன்னு சொல்லுவான், எரிச்சலா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, உங்களை வெறுப்பாங்க, பரவாயில்ல, இப்ப இறை வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. அவங்க வெறுத்தாலும் பரவாயில்ல, அவங்க கடிந்து கொண்டாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம மேல வெறுப்பு காட்டினாலும் பரவாயில்ல, இறை வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அது ஒரு நாள் அவர்களை மாற்று. ஏன்னா என்ன மாத்துச்சு. எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த இறை வார்த்தை குழந்தையா இருக்கும்போது எனக்கு கசப்பா இருந்துச்சு. எனக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா? அப்ப எனக்கு கசப்பா இருந்துச்சு. எங்க அப்பா மேல அப்படியே பயங்கரமான கோவம். என் எதிரியும் அவர் தான். ஓரமா நின்னு கல் எடுத்து அடிக்கணும்னு நினைப்பேன். அவ்வளவு அளவுக்கு. ஏன்னா எங்க அப்பா உட்கார வச்சு அடிச்சு ஜெபம் பண்ண வச்ச அப்பா. ஆனா இன்னைக்கு நான் அந்த இறை வார்த்தையை சொல்லும் போது பாருங்க, அவங்க சொல்லிக் கொடுத்தது தானே அப்போ. அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான வசனத்தை தானே இன்னைக்கு நான் எல்லா உலகம் ஃபுல்லா மக்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? அதை நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப முடியும். அதுவும் இறை வார்த்தையின் ஒளியில் கிறிஸ்தவ வாழ்வை, குடும்ப வாழ்வை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் இறைவனுடைய துணை, இறை வார்த்தையின் துணை நமக்கு வேண்டும். ஜெபிக்கலாமா நம்ம எல்லாரும்? எல்லாரும் சேர்ந்து என் கூட ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடி. எங்கள் அன்பு இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அருமையான வேளையிலே சகோதரர் ஜேசு அவர்கள் தலைமையில்
கத்தோலிக்க திரு அவையில் இறைவார்த்தையின் ஒளியில் குடும்ப வாழ்வு எப்படி என்பதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய துணை கொண்டு வாசித்தோம், கேட்டோம், ஜெபித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே கேட்பவர்களாக மட்டும் இருந்து எங்களை ஏமாற்றிக் கொள்ளாமல் அதை செயல்படுத்துபவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எரேமியா 1:12 நீர் சொன்னீர் ஆண்டவரே, வார்த்தையை செயல்படுத்துவதில் நான் விழிப்பாயிருப்பேன் என்று நீர் சொன்னீரப்பா. அதே வசனத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை செயல்படுத்துவதில் நாங்கள் அனைவரும் விழிப்பாயிருப்போம். யோசுவாவை போல, யோசுவா 24:15 அவர் சொன்னாரே, நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கு மட்டும் ஊழியம் செய்வோம். நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடுங்கள், நீங்கள் யார் பின்னால் வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டும் ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் இணைந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனத்தை சொல்லிக் கொடுத்து உம்முடைய வார்த்தையின் ஒளியிலே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்தி ஆண்டவரே, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய மகிமையை மட்டுமே நாங்கள் எடுத்துச் சொல்லுகிற, உம்முடைய மகிமைக்காக மட்டுமே நாங்கள் வாழ்கிற, பயணம் செய்கிற, பணி செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் என்றும் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மானாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.